முன்பு ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான தேவாசுர போர் நடைபெற்றது. அந்த போரில் தேவர்கள் வெற்றி பெற்றார்கள். தேவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமான தேவேந்திரனுக்கு அனைவரும் வாழ்த்தினார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட துர்வாச முனிவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். இந்திரனை கௌரவிக்கும் விதமாக ஒரு உன்னதமான பரிசை தர வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவர் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவை துதித்து விஷ்ணுவின் வாடாத தாமரை மாலையை தர வேண்டும் என வேண்டினார். இதை கேட்ட விஷ்ணுவும் மனம் மகிழ்ந்து அந்த மாலையை துர்வாச முனிவரிடம் கொடுத்தார். துர்வாச முனிவர் மிகவும் சந்தோஷமாக மாலையை தேவேந்திரனிடம் பரிசாக கொடுக்க தேவலோகம் சென்றார். அச்சமயம் தேவேந்திரன் தன் வாகனமான ஐராவதம் யானையின் மேல் தேவலோகம் முழுவதும் பவனி வந்தார். தேவேந்திரனிடம் மாலையை கொடுத்த துர்வாச முனிவரை தேவேந்திரன் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. அந்த மாலையை துச்சமாக எண்ணி அதை யானையின் மேல் வைத்தார். இப்படி அகங்காரம் கொண்ட இந்திரனை பார்த்து துர்வாச முனிவர் கோபம் கொண்டு சாபம் கொடுத்தார்.